ஓமதழையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தை கிருபை ஆள் வாழ்க்கை தந்திருக்கிறார். அது கிருபையை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் விசேஷித்த கரங்களுடன் நம்மளை ஆஸ்வதிக்கப் போகிறார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாறும் அனுபவத்தினம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கப் போகிறார். நான் ஒரு மாதிரி வந்தோடனே எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, பெரிய ஆள் இவர், இப்போ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் பெரிய ஆள் இல்லை, சிறிய ஆள், தரித்திரமான வாழ்ந்த மனுஷன், கஷ்டமாக வாழ்ந்த மனுஷன், சாப்பாட்டுக்கே வழியில் வாழ்ந்த மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்து எனக்கு ஒரு பெரிய கிருபையை தந்து தேவனுடைய மகிமையை எனக்கு தந்து வாழ்க்கையிலே எனக்காக நீ வாழ்ந்துடு, எனக்காக வாழ்ந்துடு சொல்லி ஆண்டு சொன்ன வார்த்தைப்படி கடவுளுக்காக வாழபடியான ஒரு பெரிய கிருபையை ஆண்டு தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நான் எப்பொழுதும் நன்றி உள்ள மகனாகி வாழுவேன். ஏன்னா தரித்திரமாக வாழ்ந்த மனுஷனுக்கு, ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்த மனுஷனுக்கு, ஒன்றுமே கிராமத்தில் வாழ்ந்து கிராமத்தில் வளர்ந்து வாழ்ந்த மனுஷனுக்கு ஆண்டு இப்படிப்பட்ட கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை விசேஷித்த கருணை வழி நடத்த போகிறார். அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. விட்டிறங்கி பள்ளி வந்த என் நாதனே, உன்னதத்தை விட்டிறங்கி பள்ளி வந்த என் நாதனே, என்னிலுள்ள நன்றி உள்ளோ பொங்கி வடியோதன் நாதனே, என்னிலுள்ள நன்றி உள்ளோ பொங்கி வடியோதன் நாதனே, அன்பு நிறைந்த இயேசுவே, பாத சேவையன் ஆசையே. என் மனதில் வந்து தங்கும் மகிமையா நம்பிக்கையா, என் உள்ளத்தில் மகிமையா நம்பிக்கையா, நீ பெருக
பெருக உம்மேல் பயந்து நீ பெருக நான் சீருக உம்மேல் பயந்து நான் ஜீவிப்பேன். அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவையன் ஆசையே நின் பாத சேவையன் ஆசையே. நல்ல தகப்பனே, இந்த மத்தியான வேலைக்காக சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சாமி. அடியார் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்கப்பா. நல்ல கிராமம், பிள்ளைகளை விசேஷித்த கரங்கொண்டு வழிநடத்தி காத்து கொள்ளுங்கப்பா. இந்த ஆலயத்தை அவர்கள் பார்க்கும்போது எங்கள் ஆலயம் கட்டப்பட முடியாதா, எங்கள் ஆலயத்தில் கோவரும் எழும்பாதான்னு சொல்லி என்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு செய்வதெல்லாம் வாக்கி சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளையோட மன விருப்பத்தை வாக்கி செய்யுங்க. எல்லா நிலையும் வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். தெய்வீகமான சமாதான கிருபை இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும், வழிநடத்தட்டும், ஆஸ்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும். அடியானை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அவருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இன்றைக்கி அதிகமாக இருக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னு கேட்டேன்னா காலையிலேருந்தே ரவுண்டில் தான் வரேன். இப்போ நான் 3:30 மணிக்குள்ள எங்கே இருக்கணும்னா குண்டலில் இருக்கணும். குண்டல்னா அந்த கரிச்சத்திபுதூர்கிட்ட அந்த கடலோரத்தில் இருக்கணும். திரும்ப நாங்கள் ஒரு 6:30 முடிச்சுட்டு உடனே நான் வந்து எங்கே வரேன்னு சொன்னேன், ஏர்போர்ட்டுக்கு வரணும். 7:20 ஏர்போர்ட்டுக்கு இருக்கணும். ஃப்ளைட்டை பிடிக்கணும். வேறு வழியே இல்லை. கிட்டத்தட்ட நான் வந்து 5 நாட்கள் ஆச்சு. ஒரு வேலையும் கிடையாது. 5 நாட்களும் ஒளியும் தான் பார்த்துருக்கேன். எல்லா ஊரிலும் ஒரு நாளைக்கு 3 மீட்டிங் 4 மீட்டிங் சுற்றி தான் ரவுண்டில் தான் வந்திருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் என் மக சொன்னால், அம்மா ரொம்ப உங்களை தேடுறாங்கப்பா, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னேன். என் வீட்டை அது பதில் சொல்கிற, உங்கள் அப்பாவுக்கு 2 கட்டவுட்டை பார்த்தா வரமாட்டார், ட்ரம் அடித்து கூட்டு போகிறத பார்த்தா வரமாட்டார், அங்கேயே டென்ட் அடிச்சிருவார் அப்படின்னு என் காதில் விழுது கேட்குது. ஏமான்னு சொல்கிறேன். ஏன்னா அவளுக்கு வயசு 74, எனக்கு 77 வயசு. இவ்வளோ வயசுலேயும் ஆண்டவர் உடம்புடன் கிருபை தந்திருக்காருன்னு சொன்னால் கடவுள் மேலே வச்சுருக்க பெரிய கிருபை தான். கடவுள் மேலே மயில் வச்சுருக்க அன்பு தான். காரணம் கேட்டால் கடவுளுக்கு வாழும்போது, கடவுளுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்போது, மகிமையான வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். எனக்கு நல்லா தெரியும். எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் நம்மளே திக்கற்றன ஆண்டு விட மாட்டார். எனக்கு கொடுத்த வார்த்தை, ஆண்டு கொடுத்த வார்த்தை அதுதான். யோவான் 18:14 வாசிக்கும் போது, நான் உன்னை திக்கற்றனாய் விடேன், உன்னிடத்தில் வருவேன் ஆண்டவர் சொன்னார். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களையும் கரம் பிடித்து வழிநடத்தும் பெரிய கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் அருமையான பாட்டு பாடின சகோதரன் வந்தோடனே கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு விடவே இல்லை. ஏன் விடலைன்னா, புதுசாக ஒரு மனைவியை கல்யாணம் முடித்த புருஷன் ஏன் விட மாட்டார், அப்படியே தள்ளிட்டு போயிடுவார். எதுக்கு? அதுக்காக என்ன தள்ளி பிடிச்சி விடலை. பிடிச்சி எங்கள் ஆலயத்தை பாருங்கள், 114 வருஷம் ஆச்சு இந்த ஆலயம். எங்கள் ஆலயத்தை பாருங்கள், நீ செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். காரங்கிட்ட உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு வாஞ்ச ஆலயம் கட்டப்படணும் அப்படிங்கிறது தான் விதத்தில் வாசிக்கிறோம். மலையிலே சென்று மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், நான் பிரியமாக இருப்பேன் ஆண்டு சொன்னார். நமக்கு அதான் ஆசை. நம்மளும் எத்தனையோ ஆலயங்கள் முன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓட்டம், அந்த ஓட்டத்தை எப்படி முடிக்குமோ அது வரைக்கும் எவ்வளவு ஆலயம் கட்டணுமோ கட்டணும். நம்முடைய வாஞ்சை சித்தமும் அதுதான். பொண்ணும் வெள்ளியும் மனுஷனை விடுதலாக்காது, நிலங்கள் மனுஷனை விடுதலாக்காது, ஒரு காரியம் விடுதலாக்க முடியாது. மனைவியும் விடுதலாக்க முடியாது, பிள்ளைகளும் விடுதலாக்க முடியாது. இன்றைக்கி என் பிள்ளைகளெல்லாம் இங்கே சுரண்டையிலேருந்து எல்லா பிள்ளைகளும் சென்னைக்கு எனக்காக எதிர்பார்த்துருக்காங்க. நான் போக முடியல. இந்த ஃப்ளைட்டு 10 மணிக்கு இறங்குவான், அதுவும் ஒரு காட்டில் கொண்டு விடுவான். அங்கே வந்து பஸ்ஸில் உள்ள வந்து வீட்டுக்கு போய் 12 மணி ஆயிரும். ஃபஸ்ட்டு தான் இருந்தாலும் பரவாயில்ல, இத்தனை ஓட்டங்களையும் முடித்து ஒரு வாழ்க்கை தான். வேதத்தில் வாசிக்கமில்ல, சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள்
70 வருஷம்தான். பெலத்தின் மீதே 80 வருஷமாக வாழ்ந்தாலும் மனுஷன் கடும் வேதனையான வாழ்க்கை தான், கஷ்டமான வாழ்க்கை தான், துரோகங்கள் நிறைந்த உலகம், ஏமாற்று உலகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டு நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலைவிருந்தாலும் என் கிருபையை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறா இருக்கும்னு சொல்லி மனதுரு கருத்து சொல்கிற வார்த்தையின்படி ஆண்டு என்னை கைவிடுறதே இல்லை. காரணம் கேட்டால் என்னை உருவாக்கிய தெய்வம். பரத்து கேரும் படிகள் போலவே போகும் பாதையில் பொழுது பட்டு காவிலேருள் வந்து மூடிட யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு காவிலேருள்
செய்வதே என் ஆவல் பூமியில் நெருங்கி செய்வதே என் ஆவல் பூமியில். உண்மையிலே நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்ச பிள்ளைங்க. ஏன் சொல்கிறேன்னா, அன்பு தம்பி ராஜேஷ் இங்கே இருந்தாங்க 6 வருஷம். ஒரு சாந்தமுள்ள மனுஷன், மோசையை போல். அவர் பேச சத்தம் அவர் ஒய்ஃபுக்கு மட்டும் தான் கேட்க, வேறு யாருக்கும் கேட்காது. அவ்வளோ இதே பேசுவார். என்ன ஸ்வீட்லீன், அவங்க அம்மா பேர் ஸ்வீட்லீன். ஸ்வீட்டாக மேப்பெல்லாம் ஒரு குழந்தை பெற்று தான் இவர் தான் சொன்னார் தாசன். அது எவ்வளோ உண்மையாக கடவுளுக்கு தான் தெரியும். என்ன அவர் 6 வருஷம் மட்டும் வாழ்ந்து மீண்டுமான ஒரு அமைதியான புருஷன் ஆண்டு கொடுத்துருக்கார். அவரும் அமைதியான புருஷன் தான். அவர் தட்டுற சத்தம் வீட்டை முகத்தம் இங்கே வேறு யாருக்கும் கேட்காது. அப்படி 2 பேரும் உங்களுக்கு கொடுத்தனால உங்கள் ஆலயம் கட்டப்படும் நம்பிக்கை இருக்குது. எனக்கெல்லாம் எந்த மாற்றமும் இருக்காது. இருந்த இடத்துல அமைதியாக அந்த வேலையை செய்வாங்க. செய்கிறாங்களோ செய்யலை, எங்களை இருக்க விட மாட்டாங்க. கெட்டி தந்துட்டு போறியா இல்லையா? அதனால் நீங்களாம் கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இன்னும் வளரணும், வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆட்களாக மாறணும். பெரிய பெரிய ஆட்களை மாறி மாட்டமில்ல, தேவனுக்கு ஒரு இல்ல தாசர்களை மாறணும், மகிமுள்ள பிள்ளைகளை வளரணும். அதான் நம்முடைய ஆசை. ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம்னு சொல்ல நிறைய பேர் ஊழியம் பண்ணுவாங்க. எந்த பிரயோஜனம் கிடையாது. நம்ம காரியங்கள் பார்க்க முடியல, எப்படியோ ஓடிட்டு இருக்கு, எவ்வளோ தான் அப்படிதான் ஒழிய எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம தலைவர்கள் நினச்சி எந்த பிரயோஜனமும் இல்லை. காரணம் கேட்டால் அவங்க அமைதி, அவ்வளோதான் அவங்களுக்கு செயல்பட முடியும். அதனால் இவங்க உங்களுக்கு செயல்படக்கூடிய சிங்கங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கார். அது மாத்திரமில்லை, ஐயா இருக்கான வயது ஓவி காலத்தில் பல உடல்நிலையில் பாதிக்கப்பட்ட மனுஷன், தேவ மனுஷன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவருக்கு நம்ம ஊர் தானே, எந்த ஊர்? கர்சல், ஓடக்கரை. ரொம்ப உண்மையால் ஒரு சாந்தமுள்ள பிள்ளைகள் ஆண்டு தந்திருக்காரு. அதை விட சாந்தமான மனுஷன் ஜெனி வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா ஊத்தமலை பாஸ் ஜெனி. இப்படி நல்ல தேவ ஊழியெல்லாம் உண்டு. அதனால் நடத்துவார், பலப்படுத்துவார். அது மாத்திரமில்லை, இந்த ஆலயத்தை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியம்னு கேட்டால், எங்கள் ஊரில் நான் வாழ்ந்த கிராமத்தில் வாழ்ந்த பழைய காலத்து ஆலயம் மாதிரி 114 ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்ட ஆலயம். அந்த தேக்கு கட்டையெல்லாம் பாருங்கள், வெள்ளைக்காரங்க போட்ட கட்டைகளை இப்போ ஒரிஜினல் தேக்கு. இப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, கழட்டி விற்று விடுவான். அவ்வளோ பேரும் அப்படி தான் இருக்கான். கழட்டி விற்கிறது துட்டாக்குறது தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நல்ல ஒரு எண்ணங்கள் இல்லை. மாயன பூமியாக தரிசன பூமி எதுவும் பண்ணுறாங்கல்ல, எல்லாமோ நடக்குது. எப்படியும் நடக்குது. இது வாழ்க்கை இல்லை. இது ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை, மகிமுள்ள வாழ்க்கை. எந்த சூழ்நிலையும் ஜெபனியா சொன்னாங்களே, ஒரு தங்கத்தை கூட நம்ம உடம்புல இல்லைன்னாரு. எதுக்கு தங்கம்? அதை விட தங்கம் ஆண்டவர் மட்டும் இருக்கார். பிரதான தங்கம் முழங்கக்கூடிய தெய்வம் நம்மகிட்ட இருக்குது. அது போதுமான வாழ்க்கையில் நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழ்ந்தால் தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, அருமையான ஐயா பாம்பேலேருந்து பிஷப் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்கள் நிறைய பேருங்க இருக்காங்க பாம்பேயில். நீங்கள் யாரும் வந்திருக்கலாம்னு நினைக்கேன். ஒவ்வொரு மக்கள் நிறைய பேர் பாம்பேயில் இருக்கீங்க. அவங்க வரும்போதே சொன்னாங்க, என் பிள்ளைகளை பார்க்க வரேன்னாங்க. நான் ஒரு என் பிள்ளைகளை பார்க்கணும், இவருக்கு திருமணம் ஆகிருக்குன்னு பார்த்தேன். இல்லை, என் சபை பிள்ளைகளை பார்க்க வேணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தரை ஆஸ்வதிக்கட்டும். அவங்க மகளுக்கு கூட இந்த மாதம் 24ஆம் தேதி கல்யாணம். அடுத்த மாதம் இந்த மாதம் 13ஆம் தேதி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. தூத்துக்குடி பக்கத்தில். நல்ல தேவ மனுஷன். ஜோமனுங்க, கடவுளுக்கு வாழுங்க. வைராக்கியமான வாழ்க்கை, எந்த ஒரு வாழ்க்கையும் வேண்டாம். ஒரு வைராக்கியமான வாழ்க்கை உண்மையான எதிர்பார்க்கார். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யவானுக்கு தீவிக்கிறனும் ஆக்கிரகித்தப்பான், பணத்தை தேடி ஓட வேண்டாம், கடவுள் நம்ம நடத்துவார். அப்போ என்ன தேவைன்னு ஆண்டுக்கு தெரியும். அப்படி தான் ஆண்டு என்னை நடத்தி வந்தார். எத்தனை விதமான சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தரித்திரமாக வாழ்ந்து, எப்படி செருப்பு வாலில் போட்டு செருப்பு இல்லாமல் ட்ரெஸ்லாம் வாழ்ந்த மனுஷனை ஆண்டு உடுத்தி அழகு மாற்றி உலகமெல்லாம் செல்ல முடியாத கிருபையை தந்து பாதுகாத்து வந்தாருன்னா அது கடவுளுடைய பெரிய கிருபை தான். அந்த கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுக்குற மக்களாக வாழணும். அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். கர்த்தர் நம்மளை விசேஷித்த கரங்கொண்டு வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு ஒரு வாழ்க்கை என்ன தேவை என்பதோ அவன்று அறிந்து ஒரு தேவையை சந்திக்கக்கூடிய தெய்வமாக ஆண்டு வாழ்க்கிறார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். எத்தனையோ மக்கள் இங்கே கொடூரமான நோயெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. எத்தனையோ மக்கள் கஷ்டமான வியாதியினால் பாதிக்கப்படுறாங்க.
தாங்க முடியாத கொடூரமான நோய்களில் பாதிக்கப்பட்டு மன நிம்மதியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வாயானால், தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை நீ வாழ்வாயானால், உபாகம் 7:15 வாசிக்கும்போது எகிப்திற்கு வரப்படிய கொடிய ரோகங்கள் ஒன்றே அணுகுவதில்லை. அனுமதிக்க மாட்டார். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தா. இப்போ பக்கத்தில் அந்த ஊர் தம்பி வந்திருக்காரு, உயரமா பொண்ணுத்துறையா ஓமலூர் அவங்கெல்லாம் பாருங்கள், தம்பிமார் வந்திருக்காங்க. ஓமலூர் வந்து சில தம்பிமார் வந்திருக்காங்க. ரொம்ப வைராக்கியமான வாழ்க்கை. அவங்களுக்கு நோக்கமே ஆலயம் கட்டப்படணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், மகிமை செலுத்தக்கூடிய ஆலயமாக இருக்கணும். இப்போ வந்து அவங்க சொன்ன உடனே தம்பி சொன்னது எனக்கு ஒரு கோபுரம் வேணும் ஐயானார். கோபுரங்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. சென்னையில் டாக்டர் விஸ்வநாத் சொல்லி ஒரு சுகர் டாக்டர் ஒருத்தருக்காங்க, மலையாளி. அவர் பெரிய டாக்டர். எம்இ நர்சிங் ஹோம் சொல்லி ராயபுரத்தில் வந்து ஒரு பெரிய நர்சிங் ஹோம் இருக்குது. நர்சிங் பக்கத்தில் ஒரு ஐயா, ஒரு ரெட்டியார், தெலுங்குக்கார் ரெட்டியார். அவர் என்ன செய்தாருன்னா, வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கார். பெரிய மனுஷன், கிளியரிங் ஏஜென்ட்டு, ஷிப்பிங்கில் கிளியரிங் ஏஜென்ட்டு, பெரிய மனுஷன். விதவிதமான கார்கள் வச்சுருக்காரு. ஆனால் வீட்டில் பாருங்கள், மனைவிக்கு கைகால் செயல்படலை, இடுப்புகளை கைகால் செயல்படலை. அழகான மனைவி. இந்த மனைவி அன்பு, அவர் அழகாக, அவர் எப்பவும் நேசிக்கக்கூடிய மனைவி திடீர்னு செயல்படலை. உடனே அவர் கொண்டு போத கோயிலே இல்லை, கொண்டு போத பள்ளிவாசலே இல்லை. எந்த ஊருக்கு போனாலும் போனார். எல்லாம் ஆண்டவர் மட்டும்தான் தேடலை, மற்ற எல்லாத்தையும் தேடிட்டார். தேடிட்டு ஒரு கோயிலெலாம் கொண்டு மனைவிக்கு எடைக்கு பணத்தை வச்சார். மனைவியை திராசில் உட்கார சொல்லி எடைக்கு பணத்தை வச்சார். அப்படின்னு சுகம் கிடைக்கல. ஒரு நாள் ஒரு பாரிஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகும்போது ராயபுரத்தில் உலக மீட்பர் ஆலயம் சொல்லி சிஎஸ்ஐ சர்ச் ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த ஆலயத்தை ரெனிவேட் பண்ணி கோபுரம் கட்டி சிலுவை லைட்லாம் எரியுது. தூரத்தில் வரும்போது சிலுவை லைட் வந்து ஒரு கண்ணாடி காரில் விழுது. கண்ணாடி காரில் விழுந்தோன்னா அவர் டவக்குன்னு ஷாக்காகி வண்டி நிறுத்துறாரு. நிறுத்து லைட்டை மாற்றி பார்க்காத சிலுவை தான் பார்க்காரு. சிலுவை பார்த்தோன்னா அவருக்கு மனசில் ஒரு அழுத்தம். இப்படி தெய்வம் யார் இருக்கா, இப்படி ஆண்டவர் ஒருத்தர் இருக்கார், உலகத்துக்கு தெய்வம்னு ஒருத்தர் இருக்கா, அப்படி யோசிச்சிருக்காரு. யோசித்து அந்த சிலுவையை நோக்கி வராரு. வந்து டவர்கிட்ட வந்து வண்டி நிறுத்தி கீழே இறங்கிட்டு ஒரு ஜெபம் பண்ண தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படியே காரை விட்டு இறங்கி காருக்கு முன்னாடி லைட்டே பார்த்துட்டே இருக்கார். லைட்டை பார்த்தோன்னா அவர் மனசில் தீர்மானம் பண்ணுறாரு, என்னை தெய்வத்தை நான் தேடி ஒரு நாளும் போகலை, இப்படி ஒரு தெய்வத்தை இருக்கா, இதே தெய்வம் உண்மையான தெய்வமாக இருந்தால் நான் வீட்டுக்கு போகும்போது என் மனைவி எழும்பி உட்காந்துருக்கணும், அந்த காட்சியை நான் பார்ப்பேன், நான் சாட்சியாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி மனதில் ஒரு வைராக்கியம் கொண்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் அண்ணா நகரில் வீடுனா பல கோடிகள் கட்டப்பட்ட வீடு, பல கோடியில் கட்டப்பட்ட வீடு. வீட்டுக்கு போகும்போதே அப்படியே ஸ்டேரிங்லே கேட்டுடைய லாக்கு எல்லாமே உண்டு. ஒரு பட்டன் போட்டால் கேட் திறக்கும், ஒரு பட்டன் போட்டால் கேட்டு மூடும். அப்படிப்பட்ட வீடு. போய் ஒரு கேட்டு ஒரு பட்டனை போட்டு கேட்டை திறக்கிறாரு. கேட்டை திறந்து வெளில போனால் மனைவி வெளியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கு, தாங்க முடியாத ஒரு ஷாக்கு. அப்படி வந்து கேட்காரு, என்னம்மா நடந்துன்னு கேட்காரு. அவர் சொல்கிறாங்க, இந்த அம்மா 7 மணி இருக்குங்க, திடீர்னு ஒரு ஒளி என் மேலே வந்து விழுந்தது, எந்த ஒளின்னு தெரியாது, வெளி விழுந்த உடனே என் சரீரத்தில் ஒரு பெரிய விதமான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சியா, எழுப்பி உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது பிரதமர் பார்த்தார். வேதத்தில் வாசிக்கமில்லை, அப்போஸ்தலர் 9 வாசிக்கும்போது பரிசுத்த பவுல் தமஸ்குவில் போய் அங்கே இருக்க கிறிஸ்தவங்களெல்லாம் கட்டி எருசலேம் கொண்டு வந்து போய்கிட்டு இருக்கார். போகும்போது திடீர்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக பாவம் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, ஆண்டவருடைய ஒளி மேலே இறங்கி அப்படியே கீழே விழுறாருல. கீழே விழுந்து அப்படி சொல்கிறாரு, ஆண்டவரே நீ யாருன்னு கேட்கல. ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது கடினமானு அப்படி சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டோன்னு ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு கேட்டார்ல. ஆண்டவர் சொன்னார், நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதும், இதுவரைக்கும் எப்படியே வாழ்ந்த வாழ்க்கை போதும், இனி என் ஊழியத்தை செய், புறஜாதி மத்தியில் நான் அனுப்ப போகிறேன். ஆண்டவர் அனுப்புனார்ல, அதே போல் ஆண்டவர் பேசினார். மனைவிட்ட சொன்னார். இப்போ தினமும் வரும்போது அந்த இடத்துக்கு வரும்போது தினமும் மாலையில் வரும்போது 5 நிமிஷம் நிற்பார். நிற்பாந்து அந்த ஆலயத்தை பார்ப்பார்.
அப்படியே ஏதோ மனசில் உண்டாது ஏதோ பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுவார். ஒரு நாள் ஆலயத்தை உட்காந்து நம்ம குருவான போல குருவானங்க இருக்கார். நம்ம டேனியல் எழுதுறன்னு ஒரு ஐயா இருக்கார். அவர் திடீர்னு 2 நாள் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு என்னையா பார்க்கிங்க, தினம் வாரீங்க நிற்கிங்க, தினம் வாரீங்க நிற்கிங்க என்ன கேட்டோடனே அவர் காரியத்தெல்லாம் சொன்னார். காரியம் சொன்னோடனே டேனியல் எழுதுற ஐயா என்ன சொன்னார், வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டார். வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு டீ எல்லாம் சாப்பிட்டு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணி அனுப்பினார். இதுதான் ஆண்டவருங்கிறது, அன்புங்கிறது இதுதான். இன்றைக்கி நம்ம எனக்கு என்ன செய்வாங்க, வீட்டில் கூப்பிட்டு போய் எனக்கு மாய பூமிக்கு எவ்வளோ தரேன்னு கேட்பாங்க. இதான் கரையும் பேசுவாங்க. ஆனால் அவர் சொல்லலை. ஆண்டவர் அன்பை பற்றி சொன்னார், ஆண்டவர் ராஜ்யத்தை பற்றி சொன்னார். இது ராஜ்யம் எப்படி இருக்கணும், இப்படித்தான் மையப்படும் சொல்லி ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், ஐயா நான் இந்த ஆலயத்துக்கு ஏதாவது கட்டணுமா அப்படின்னு கேட்டார். இந்த ஆலயம் ரெனிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா, இந்த ஆலயத்தை ரெனிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐயா, ஒரு ஆலயத்துக்கு கதவு போட்டுக்கிட்டு இருக்கோம், முடிஞ்சால் ஏதாவது ஒரு கதவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார் என்ன செய்யணும்னு கேட்டார். ஒரு கதவு 6,70,000 வருதுன்னு சொன்னார். அப்போ கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னால். இப்போ அந்த கதவு எத்தனையோ லட்சங்கள் வந்திருக்கோம், கோடிக்கணக்கான ரூபாய் வந்திருக்கோம். உடனே ரைட் ஹேண்டில் செக் புக்கை லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துகிட்டு செக்கை எழுதி அந்த நிமிஷத்துலேயே 6,70,000 கொடுத்துட்டு போயிட்டார். இதுதான் அந்த கோபுரத்துடைய அழகு. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டு யாரும் வெட்கப்படுத்தவே மாட்டார். உன்னை ஆஸ்வதிக்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். நீ அந்த நம்பிக்கையில் வளரணும், அந்த நம்பிக்கை வாழ்க்கையில் வாழணும். காரணம் கேட்டால் என்னோ ஏழை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என்னோ ஏழை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. இன்னைக்கு இந்த குடும்பம் சென்னையில் அண்ணா நகரில் பெரிய விசுவாச குடும்பம். இன்னைக்கு அப்படி மாறணும்னு சொன்னால் நம்ம கடல்கிட்ட ஒப்புரவாகணும். இன்னைக்கு கிறிஸ்தவங்கிட்ட தான் உண்மை இல்லை, மற்றவங்களாம் உண்மையாக வாழ்கிறாங்க, மேக்ஸிமம் உண்மையாக வாழ்கிறாங்க. கிறிஸ்தவ உங்கள் கிராமத்துலலாம் அப்படி கிடையாது. டவுனில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசி வந்துடணும், எக்ஸிக்யூட்டிவ் வந்துடணும், ட்ரெஸரர் ஆகிடணும், செக்ரட்டரி ஆகிடணும், இத்தனை கோடி துட்டை கொண்டு வந்து நினைக்க மக்கள் நிறைய பேர் வாழ்கிறாங்க. அது வாழ்க்கை இல்லை, தருத்திரம். அன்றைக்கி கடவுளுக்கு பயந்த மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழும்போது கர்த்தர் விசேஷித்த கருணை வழி நடத்த போகிறார். இன்றைக்கி நிறைய நம்ம சபையில் பாருங்கள், நிறைய மக்களுக்கு திருச்சபை பாரம், திருச்சபை வேதனை. நிறைய பேர் வேதனை இப்படி நம்ம திருச்சபை அழிஞ்சிருவோம். ஆனால் ஆண்டு அழிக்க முடியாது. ஏன்னா ஆண்டு ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச திருச்சபை. யார் ரத்தம் சிந்தலை, யாரும் சிலுவைக்கு போகலை, யாரும் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கலை, ஆணிகள் அடிக்க ஒப்பு கொடுக்கலை, ஆண்டு மாத்திரம்தான். அதில் மனதில் வைத்து வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்குமானால், கர்த்தரை சார்ந்தக்கூடிய வாழ்க்கை இருக்குமானால், கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பாருங்கள், உங்களை 1000 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லோரும் எழும்பலாமா? நானும் ஒரு சொன்னேன்ல, நான் ஐயா காணிக்க பிஷப் வந்திருக்காங்கல்ல, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். இன்னொரு நாளைக்கு விரிவாக வந்து அழகாக பேசலாம், என்ன அழகாக பேசலாம், பாடலாம். இப்படி ஒரு விழாவில் அதுக்குள்ளே ஆலயம் கட்டுறதுக்கு பெரிய கிருபை ஆண்டு தருவார். ஹல்லேலூயா. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க போகிறார். நம்ம திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நமக்கு திருமணத்தில் பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜீவகமாக இருக்கார், அனீஸ் தம்பி இருக்கார், நிறைய பேர் நம்ம திருமணத்துக்காக கண்ணி விட்டு அழக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பலங்க ஆண்டு கொடுக்கணும். ஆண்டு ஏற்ற நல்ல இருதயத்தை கொடுக்கணும். அவர் சரீரத்தில் எந்த விதம் பலகீனங்கள் வந்துடக்கூடாது. அவர் சோறாமல் அயராமல் உழைக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை தந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையை கடவுள் பிரியமான வாழ்க்கையாக மாறுங்க. கடவுள் பிரியமான வாழ்க்கையாக மாற்றுங்க. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக மாற்றுங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அருளாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற கவர் காணிக்கை எல்லாம் வச்சுருக்கோம். வாங்கலாம், வரலாமா? காணிக்கையில் வச்சுருக்கீங்களா? கையில் கொண்டு வந்துருக்கீங்களா? உங்கள் என்ன ரெடியாக வாங்க. நல்லா இருக்குல்ல? ஐயா காணிக்கை ஆஸ்வதிக்க போகிறாங்க. அல்லாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில்